தலைப்பு செய்திகள். கொழும்பு ஃபோர்ட் சிட்டி கடலில் யாழ் இளைஞர் சடலமாக மீட்பு. ஒரே குடையின் கீழ் தமிழ் கட்சிகள் தீர்வுக்கு புதிய சட்ட கட்டமைப்பு உருவாக்கம். வறுமையால் எந்த சிறுவனும் கல்வியை இழக்கக்கூடாது, வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. ஈரானில் நடான்ஸ் அணுசக்தி மையம் மீது தாக்குதல். ஈரானின் அணு ஆயுத தயாரிப்புக்கு ஆதாரமில்லை, ரஷ்யா தெரிவிப்பு. விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகர கடற்பரப்பில் மிதந்த நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் யாழ் வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த இளைஞன் கடந்த 28ஆம் திகதி கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்துள்ளார் என்பது உறுதியாகியுள்ளது. இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இளைஞன் எவ்வாறு கடலில் சடலமாக மீட்கப்பட்டார் என்பது தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. கடலில் தவறி விழுந்து விபத்துக்குள்ளானாரா அல்லது வேறு எதுவும் அசம்பாவிதங்கள் நடந்ததா என்பது குறித்து மர்மம் நீடிக்கின்றது. கடலில் சடலம் மிதப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கொழும்பு துறைமுக போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த மரணத்திற்கான உண்மையான காரணம் என்ன என்பதை அறிய பிரேத பரிசோதனை அறிக்கையை எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இசை நிகழ்ச்சிக்கு வந்த நண்பர்கள் அல்லது அங்கிருந்த பாதுகாப்பு கேமரா காட்சிகள் மூலம் மேலதிக தகவல்களை பெற போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழ் தேசிய அரசியல் சக்திகளை ஒன்றிணைத்து நீண்டகால இனப்பிரச்சினைக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வை எட்டுவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முயற்சியாக சிதறி கிடக்கும் தமிழ் கட்சிகளின் பலத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பலமான முறையில் முன்னிறுத்துவதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகளின் விசேட கலந்துரையாடல் திங்கட்கிழமை நடைபெற்றது. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு பொதுவான சட்ட கட்டமைப்பின் கீழ் ஒன்றிணைத்து இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கிய பயணத்தை வேகப்படுத்துவதே இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாகும் என்று தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி ரத்னவேல் தெரிவித்துள்ளார். கொழும்பு பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள துவாரகா மண்டபத்தில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு இடையே நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை சிதையாமல் பாதுகாப்பதற்கும் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் ஒருமித்த குரலில் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் இவ்வாறானதொரு மேடை அவசியமாகின்றது. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற கட்சிகள் யாவும் ஒரு சில முக்கியமான விடயங்களில் ஒருமித்த கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பானது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மூடிய அறை கூட்டமாக அமைந்திருந்ததுடன் அங்கு பகிரங்கப்பட்ட கருத்துக்கள் அந்தந்த அரசியல் கட்சிகளின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடாக கருதப்படும். எதிர்வரும் காலங்களில் மிக விரைவில் மீண்டும் கூடி பிரதானமான பல முக்கிய முடிவுகளை எடுக்கவுள்ளோம் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் ஏனைய பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சிறுவர்களின் பாதுகாப்பான எதிர்காலம் மற்றும் ஒளிமயமான வாழ்வை உருவாக்கி கொடுப்பது எம் அனைவரதும் தலையாய பொறுப்பும் கடமையுமாகும் எனவும் இக்கருத்தரங்கின் ஊடாக முன்வைக்கப்படும் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண நிர்வாகம் தனது முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ளும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் நலன் மற்றும் பாதுகாப்பு எனும்
துணிப்பொருளிலான விசேட கருத்தரங்கு திங்கட்கிழமை யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. திணைக்களத்தின் ஆணையாளர் திருமதி சுஜீவா சிவதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதிகளாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் இலங்கை நிதி ஆணைக்குழுவின் தவிசாளர் சுமித் அபேசிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைத்து வகையான உணவு மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதிக்கு ஈரான் தடை விதித்துள்ளதாக ஈரானிய ஏற்றுமதி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் போர் சூழல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் இருப்பை உறுதி செய்ய ஈரான் அரசு இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இந்த தடை நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்க அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடைக்கான காலக்கெடு குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என கூறப்படுகின்றது. முன்னதாக உருளைக்கிழங்கு, அதனைத் தொடர்ந்து தக்காளி, பேரிச்சப்பழம் மற்றும் முட்டை போன்ற குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் தற்காலிக தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி மாதம் 17 அன்று நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான இரண்டாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு அருகிலுள்ள பகுதிகளில் தனது இராணுவ இருப்பை அதிகரித்தது. ஐரோப்பியா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள தளங்களில் 150க்கும் மேற்பட்ட விமானங்களை நிறுத்தியது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 26 அன்று 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதிலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல், அமெரிக்கா இரண்டும் கூட்டு தாக்குதலை தொடர்ந்தன. இதில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா தளங்கள் மீதும் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது. தொடர்ந்து துபாய், அபுதாபி உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரக நாடுகளின் மீதும் தாக்குதல் தொடர்ந்து வருகின்றது. இந்நிலையில் இந்த ஏற்றுமதி தடையை ஈரான் விதித்துள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதற்கான எந்த ஆதாரத்தையும் இதுவரை தாங்கள் காணவில்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்த பல்வேறு காரணங்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார். இதில் முக்கியமான ஒன்று ஈரானின் அணு மற்றும் பொலிட்டிக்ஸ் ஏவுகணை திட்டங்களை முறியடிக்கவே இந்த தாக்குதல் என்பதாகும். இந்நிலையில் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுக்கு ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாஸ்கோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது புரூனே நாட்டின் வெளியுறவு அமைச்சரிடம் ரஷ்யா அமைச்சர் லாவ்ரோவ் கூறியதாவது: ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து வந்தது என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் நாங்கள் இன்னும் காணவில்லை. இதுதான் போருக்கான முக்கிய காரணமாக அல்லது ஒரே நியாயமாக முன்வைக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் மீதான தாக்குதலின் விளைவுகள் பிராந்தியம் முழுவதும் உணரப்படுவதாகவும் அரபு நாடுகள் பொருளாதார செலவுகளை சுமப்பதோடு உயிர் சேதங்களையும் சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பினரும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும். முதல் கட்டமாக பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் நிறுத்த நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரான் ஆரம்ப பள்ளி மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய தாக்குதலையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானில் முக்கிய அணு எரிபொருள் செறிவூட்டல் நிலையமான நடான்ஸ் அணுசக்தி மையத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சர்வதேச அணுசக்தி முகமை உறுதி செய்துள்ளது. முன்னதாக ஈரானின் எந்த ஒரு அணுசக்தி உட்கட்டமைப்பிலும் இதுவரை தாக்குதல்கள் இல்லை என்று ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு முகமை தெரிவித்திருந்த போதிலும் இதனை செவ்வாய்க்கிழமை நிராகரித்துள்ளது. இது குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை வெளியிட்டுள்ள பதிவில், நிலப்பரப்புக்கடியில் கட்டமைக்கப்பட்டுள்ள நடான்ஸ் எரிபொருள் செறிவூட்டல் ஆலையின் நுழைவாயிற் பகுதியில் கட்டிடங்கள் தாக்குதல்களில் சேதமடைந்திருப்பதை செயற்கைக்கோள் வரைபடங்கள் மூலம் உறுதி செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஈரானில் அமைந்துள்ள நடான்ஸ் அணுசக்தி வளாகம் அந்நாட்டின் முக்கியமான யுரேனியம் செறிவூட்டல் மையமாக விளங்குகின்றது. இந்நிலையில் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கையால் அணு கதிர்வீச்சு ஏற்படலாம் என்று அச்சம் எழுந்துள்ள நிலையில் கதிர்வீச்சு தாக்கம் இருக்கப் போவதில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. வரலாற்றில் இன்று 1931 இந்தியாவில் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் மக்கள் அனைவரும் உப்பை கட்டுப்பாடின்றி பயன்படுத்தவும் பிரித்தானியாவின் ஆளுநர் எட்வர்ட் வூட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோருக்கிடையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. 1980 தேசியவாதி ராபர்ட் முகாபே
சிம்பாப்வேயின் முதலாவது கருப்பின பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001 லண்டனில் பிபிசி தொலைக்காட்சி நிறுவனத்தின் முன்னால் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 11 பேர் காயமடைந்தனர். 2012 கொங்கோ தலைநகர் பிரசாவில்லியில் வெடிபொருள் களஞ்சியம் ஒன்றில் இடம்பெற்ற வெடி விபத்தில் 250 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.